தீர்க்கமான அடிப்படை கொள்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள், அறப்போராட்டங்கள், சாலை மறியல்கள் எல்லாம் செய்து அரசுக்கு நினைவூட்டியும் கூட ஒருவரை மாற்றி மாற்றி தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சமூக நீதியை பாதுகாத்து தராமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவது ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய வழிகளை மேலும் உயர்த்துவதாக தான் இருக்கிறதை ஒழிய தொடர்ந்து சமூக நீதியில் உரிய பங்களிப்பு பெற முடியாமல் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவ பெருங்குடி மக்கள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை முதல்வருக்கும் ஆட்சியாளர்கள் அரசுக்கும் கொடுத்தும் பல போராட்டங்கள் நடத்தியும் கண்டுகொள்ளாமல் நகர்த்தி செல்வது என்பது மிகப்பெரிய வேதனையை தருகிறது. இந்த சமூகத்தில் 1989 முதல் இன்று வரை தொடர்ந்து 35 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற யாதவர்கள் கல்வி பொருளாதாரத்திலே பின்தங்கியது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புக்கும் வர முடியாமல் தொடர்ந்து ஏற்கனவே அந்த வேலைகளில் வந்திருக்கக்கூடிய IAS, IPS, பொறியாளர், மருத்துவர்கள் போன்ற ஆசிரியர் பெருமக்கள் போன்ற உயர் பதவிகளில், வருவாய்த்துறையில் இருக்கின்ற உயர் பதவிகளில் ப்ரமோஷன் என்கின்ற வாய்ப்பை பெற முடியாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டு தொடர்ந்து இந்த 35 ஆண்டுகளில் 2 தலைமுறை கல்வியை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஆட்சியாளர்கள் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்து வந்தோம். ஏனோ தெரியவில்லை, இவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இதை ஏறெடுத்து பார்க்காமல் பொதுவாகவே தள்ளி வைக்கின்ற ஒரு நிலையை தான் இன்றைய அரசும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து மன வேதனையோடு இந்த செய்தியை இங்கே பதிவு செய்கிறோம்.